ரங்கநாதா மில்ஸ் தொழிலாளரின் சார்பாக இந்த யூனியன் கேட்கும் கோரிக்கைகள் என்னவென்றால், முதலாவது, தொழிலாளர் நஷ்டஈட்டு சட்டப்படி காயமடைந்த மாரிமுத்துவுக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டு தொகை ரூபாய் 12,000 அவருக்கு உடனே கொடுத்தாக வேண்டும். இரண்டாவது, சென்ற 6 ஆண்டுகளாக தொழிலாளர்களிடம் கையொப்பம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு கொடுபடாமல் இருக்கும் போனஸ் தொகை ரூபாய் 5,20,000. 5,20,000 ரூபாய் 5 நயா பைசா கொடுப்பேன் அவங்களுக்கு. இந்த பில் பெப்பரேட்டர் யாரு? நானா அவங்களா? மேனேஜர், அந்த யூனியன்ல யார் மெம்பரா சேர்ந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் உடனே வேலை விட்டு விலக்க போறோம்னு நோட்டீஸ் போடு. அம்மா, லட்சுமி கல்யாணத்தை இனிமே ஒரு நிமிஷம் கூட தள்ளி போடக்கூடாது. அது நடந்து எங்க அம்மா கண்ணால பார்த்தது. சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. மாணிக்கம், 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 இல்ல பெரிய கலகம். யூனியன்ல சேர்ந்தவங்க எல்லாம் உடனே அதை விட்டு விலகணும்னு முதலாளி நோட்டீஸ் போட்டுருக்காரு. உங்க அண்ணன் யூனியன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் கலைச்சிருங்கன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப தொழிலாளி இருக்கிற நிறைய பார்த்தா உங்க அண்ணனை அடிச்சிருவாங்க போல. இது பணம் காட்டு நரி தம்பி. இந்த சலசலப்புக்கெல்லாம் இது அஞ்சாது. என் தம்பி தான் உங்க தலைவன். அவங்கிட்டே நீ செய்யறது தப்புடா தப்புடான்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன். நிறுத்து, எங்க தலைவரை பத்தி பேசாதே. ஏன் அவர் ஆகாசத்துல இருந்து குதிச்சுட்டாரோ? அவன் ஒரு புரியாதவன், நீங்க அவனுக்கு மேல புரியாதவங்க. நிறுத்துங்கள். நம்மை போல் அவருக்கும் பேச உரிமை உண்டு. அவரை பேச வேண்டாம் என்று சொல்ல நாம் யார்? என் அண்ணன் பழைய வழியில் வந்தவர். வெளுத்ததெல்லாம் பாலன்று எண்ணுகிறவர். அவர் தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார். அதனால் தான் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை. முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா? ஒரு கை தட்டினால் சப்தம் கேட்குமா? நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே. அவர் வேறு நாம் வேறு என்றுதானே எண்ணுகிறார். நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு திரையல்லவா போட்டிருக்கிறார், அதுவும் பெரிய இரும்பு திரையாக. பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பண்பற்ற பாகுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி வார்த்த அந்த இரும்பு திரை அவருடைய மனித இதயத்தையே மறைக்கிறதே. இல்லாவிட்டால் ஏழைகள் உழைத்த பணத்திலும் கை வைக்க அவருக்கு மனம் வருமா? அவரு தொழிலாளிகள் பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு போய் பெரிய கோட்டையை கட்டிவிட்டாரு. அவரை அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டாரு. இப்போ யூனியனை விட்டுட்டு இல்லாட்டி வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றாரு உங்க தலைவர்? யூனியனை கலைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். யூனியன் என்பது என்ன? முதலாளியை எதிர்க்கும் ஒரு சங்கமா, அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாதே என்று சொல்லும் ஒரு கூட்டமா? இரண்டும் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அமைத்துக் கொண்ட ஸ்தாபனம் தான் யூனியன். அதை விட்டு விலகு என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்றுதானே அர்த்தம். நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், நீ கேட்காது என்றுதானே பொருள். இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் தன்னை உணர்ந்து விட்டான், தன் சக்தியை உணர்ந்து விட்டான். அவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விட பாடுபட தயாராயிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்றுதான் கேட்கிறான். அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன். அந்த யூனியனை கலைத்து விடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான். பாடுங்க சத்தம். யூனியன் தாண்டா வாழும், தொழிலாளி வாழ மாட்டான். நாளைக்கே இதுல சேர்ந்த அத்தனை பேரும் வேலை விட்டு நிறுத்த போறாங்க. எல்லாரும் திண்டாடி தெருவில் நிற்க போறீங்க. ஒரு வேலைக்காரன் நிறுத்தினாலும் அத்தனை பேரும் ஸ்ட்ரைக் செய்வோம். அமைதி, அமைதி. சோதனை ஏற்படும் காலத்தில் தான் மனிதன் உறுதியோடு இருக்க வேண்டும். சமாதானத்திற்கு வழி இருக்கும் போது நாம் ஆத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்துவிடக் கூடாது. தோழர்களே, நீங்கள் எல்லோரும் சம்மதப்பட்டால் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன். தயவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள். யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? சரி, நீங்கள் எல்லோரும் அமைதியாக கலைந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன். உள்ளே போக கூடாது, இங்கே இரு. யோ, என்ன? உள்ளே டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ பிரசவ கேஸ் போல் இருக்கு, கொஞ்சம் இப்படியே இரு.
Good. How is the mother, doctor? She is all right. இப்ப பிராண்டி கொடுத்திருக்கேன். Oh, fine. ஈவினிங்ல 4 பிஸ்கட்டும் ஹாட்டா ஒரு குப்பை ஹார்லிக்ஸும் குடிக்க சொல்லுங்க. வரும். Very Good good. bye. Bye. முதலாளி, யாரு? வணக்கம். எங்க வந்த? தொழிலாளர்களின் சார்பாக உங்களிடம் சமரசம் பேச வந்திருக்கிறேன். முடியாது. முதல்ல அந்த யூனியனை கலைத்து விட்டு பிறகு பேசு. முதலாளி, பழிவாங்கும் மனப்பான்மை விட்டுவிடுங்கள். யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார்கள். வேலை நிறுத்தம்? என் மில்லியா வேலை நிறுத்தம்? நான் உன்னிடம் பேச தயாராக இல்லை. என் வக்கீல் பேசுவார். முதலாளி, வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது, வழக்காட நேரமும் கிடையாது. ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால் தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும். அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டால் அவன் வீட்டில் உலை பொங்காது, கண்ணீர் பொங்கும், சோறு கொதிக்காது, உள்ளம் கொதிக்கும், அடுப்பிலே நெருப்பெரியாது, அடிவயத்திலே பசி பற்றி எரியும். வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டல்ல முதலாளி. வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம். இதனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, தொழில் தடைப்படும். நாட்டுக்கும் நன்மை இல்லை, உற்பத்தி குறையும். உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஏன் எங்களை தூண்டுகிறீர்கள்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி? இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்தவன் நான் அல்ல. என் மில்லிலே ஸ்ட்ரைக் செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரிதான், அவன் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க வேண்டும். உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராயிருக்கிறோம். வருகிறேன். நாம் வாழ்வதா சாவதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம். முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை. ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் செவியில் ஏறவே இல்லை. இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில் தான் இன்னும் இருந்து வருகிறார். ஆம், நாம் பட்டினி பட்டாளம் தான், ஏழைகள் தான், ஆனால் கோழைகள் அல்ல. செத்து மடிந்தாலும் மடிவோமே என்று அநியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை. அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ். உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸை இன்றே அவருக்கு நான் அனுப்ப போகிறேன். இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால், இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால், நாளை காலை 10 மணிக்கு இதே இடத்தில் வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பட்லர் கொட்டமுத்து பயல என்னடா இது? மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கினேன் சார். சும்மா டாப் போடாதீங்க, எங்களுக்கும் போட தெரியும். என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? திமிரு இல்லைங்க, பவரு. இப்ப இவரு எவரு? யூனியன் பியூன். இந்தாங்க. என்னடா இது? ரைட். என்னது? வேலை நிறுத்த நோட்டீஸ். ஸ்ட்ரைக் செய்யறாங்களோ ஃபூல்ஸ். நோட்டீஸை விசிறி அடிச்சா தகராறு தீராது சார். நோட்டை விசிறி அடிக்கணும். குட் பை. அம்மா, முடிகட்டு போச்சு. அத்தனை பேருக்கு பிறகு போச்சு. உன் மகன் நோட்டீஸ் கொடுத்து போட்டான். முதலாளிக்கே நோட்டீஸ் கொடுத்து போட்டான். அவன் நியாயமா தான் நடப்பான். சரவணா, அவனை நான் பார்க்கணும். எப்படி பாக்குறது? அவர்தான் லீடர் ஆச்சே. அவர்தான் நம்ம பார்க்க முடியுமா? இல்ல நம்ம சொன்னா அவர் கேட்பாரா? முதலாளி இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? நெருப்பாட்டா இருக்காரு. உங்க முதலாளி என்னைக்கு தான் வாழ்ந்தாரு? ஊரா முதல் சும்மா விடுமா? நெருப்பா தான் எரிக்கும். அவரை ஒண்ணு எரிக்காது பிள்ளை. அவர் மில்ல இழுத்து பூட்டிட்டு சந்தோஷமா உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்புறம் அத்தனை தொழிலாளி தான் கஷ்டப்பட போறான். டப்பா என்னமோ அகிம்சைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆத்திரம் கொண்ட தொழிலாளிங்க அகிம்சையா பாப்பா? ஏதாவது தப்பு தண்டாவன் நடந்தாங்க அப்புறம் பட்டாளத்தை கூட்டியாந்து சுட்டு தள்ளி போடுவார் முதலாளி. ஏண்டா சொல்றான்? நீங்க மில்ல நடத்தினதுக்கா? ராவா பகலா உழைச்சதுக்கா? இல்ல கூலிய மோசம் செய்யாதன்னு கேட்டதுக்கா? பத்தியா நீங்க அவன் மாதிரி தானே பேசுற? என் வயித்துல பிறந்த பிள்ளைதானடா அவன். அவன் மாதிரிதான் நானும் பேசுறேன். உனக்கு குடும்ப கோசம் கண்ணை மறைக்குது. அவன் ஒரு நாளும் நியாயம் தவறி நடக்க மாட்டான். என்னம்மா நியாயத்தை கண்ட? நாளைக்கு போலீஸ்காரன் வந்து அவன் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டான்னா சுடட்டும். அவன் நெஞ்சில மட்டும்தான், என் நெஞ்சிலே சுடட்டும். நீதானே இந்த பிள்ளைய பெத்தேன்னு கேட்டு என்ன சுடட்டும். அவன் எங்கடா இருக்கிறான்? மாணிக்கம், ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர். ஏயா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் தூங்கிட்டா இருக்குங்க. வெள்ளம் வந்து அப்புறம் அணை கட்ட முடியாதியா? முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும். இத பாரு, காலையில 10 மணிக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? பெரிய ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், அது இதுங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு யாரையா கண்டா? நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பந்தோபஸ்து எல்லாம் ரெடியா இருக்கு. இதுக்கு என்னையா பெரிய பந்தோபஸ்து? அவனை தூக்கி உள்ள போட்டு அவங்க கொட்டம் எல்லாம் அடங்கி போகுது. எதை சொல்றீங்க?
அதான் அந்த மாணிக்கம் அவங்க லீடர். அவனை பிடிச்சி நாளை ஒரு நாள் லாக்அப்ல வச்சுட்டா எல்லாம் பிஸ்பிஸ் போகாது. அது எப்படிங்க? சட்டம் இடம் கொடுக்காத. என்னையா பொல்லாத சட்டத்தை கண்டுட்ட? நாம் செய்யறதானயா சட்டம்? அது முடியாதுங்க, நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இல்லைங்க. வர வர இந்த போலீஸே மோசமா போச்சு. ஹைலி இன்எஃபிஷியன்ட் ஃபெலோஸ். நகராதே, நில். யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீதி வேண்டும். உன் அக்கிரம செயல்களுக்கு ஒரு முடிவு வேண்டும். என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உனக்கு பணம் தேவையானால் சொல், கொடுத்து விடுகிறேன். உன் பணம் எனக்கு தேவையில்லை. உலகத்தின் முன்னிலையில் உன் பாப செயல்கள் எல்லாவற்றையும் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். உன் தொழிலாளர்களிடம் அவர்களுக்கு நீ இழைத்த கொடுமைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த மில்லை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டு நீ உடனே விலகிக் கொள்ள வேண்டும். சம்மதமா இல்லையா? எனக்கா கட்டளை இடுகிறாய்? யார் நீயா? ஆம், நானேதான். உன் அக்கிரமத்தின் அடையாளம், உன் துரோகத்தால் நாசமாக்கப்பட்ட ஒரு நங்கையின் அவமான சின்னம். ஏன் கை நடுங்குகிறது? சுடு, பாவி, என்னை சுட்டுவிடு. கஷ்டமும் கவலையும் நிறைந்த இந்த கலங்க பிறவியின்றோடு ஒழியட்டும். உனக்கு மகளாக பிறந்து தலை குனிந்து நான் வாழ்வதை விட உன் கையாலேயே நான் இறப்பதுதான் சரி. ஜெயந்தி, என் மகளே. பாவி, இந்த மாதிரி ஆசை வார்த்தையில் தானே என் அன்னை மயங்கினாள். உன் நஞ்சு கடுவே பேச்சில் தானே என் தாய் நாசமானாள். காலமெல்லாம் கண்ணீர் வடி நாணத்தால் உடல் குன்று நடைப்பிடமாய் வாழ்ந்து ஊர் ஊராய் அலைந்து உயிரையும் விட்டாள். என்ன, நன்னை இறந்து விட்டாளா? இறக்கவில்லை, கொல்லப்பட்டாள். ஆயுதத்தால் அல்ல, உன் அக்கிரமத்தால். வியாதியால் அல்ல, உன் வஞ்சகத்தால். நீ செய்த கொடுமையை நினைத்து நினைத்து அணுவணுவாய் உயிர் துறந்தாள். கணவன் என்ற உருவில் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் காலனே இதோ பார். ஜெயந்தி, நான் பாவி. என்னை மன்னித்து விடம்மா. என் வாழ்நாளில் நான் எத்தனையோ தகாத செயல்களை செய்திருக்கிறேன். என்னை நம்பிய உன் தாயை ஏமாற்றினேன். பணமே பெரிதென்று எண்ணி பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன். நான் செய்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதும். ஆனால் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளித் தருகிறேன். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தது. இதோ வருகிறேன். மோகனரங்கா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? நீ ஒரு லட்சாதிபதி, கோடீஸ்வரன், நாட்டுக்கே பெரிய மனிதன். உன் மானம், மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் இழக்கப் போகிறாயா? ஏன் சிந்திக்கிறாய்? கேவலம் உணர்ச்சி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது. இவள் தாய் ஒழிந்தாள். இனி இருப்பது இவள் ஒருத்திதான். இவளையும் உதறிவிடு, உதறிவிடு. யாராவது என்னடா பண்றீங்க? காவலா காக்குறீங்க? என் ரூம்ல யாரோ ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிட்டா, அடிச்சு விரட்டுங்க அவளை. பாக்கியா எடுக்கிற